ஒரு வழியா பூகம்பம் வந்து ஓஞ்ச மாதிரி மாண்புமிகு முதலமைச்சரா விஜய் பதவியேற்க இருக்காரு. அதுவும் திமுகவோட தயவால தான் விஜய் ஆட்சி அமைக்க போறாரு. சோ இது நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, தீய சக்தின்னு சொல்லிதான் விஜய் இப்போ திமுகவை விமர்சனம் பண்ணிட்டு வந்தாரு. இப்போ அந்த கூட்டணியில் இருந்த மற்ற கட்சிகளோட ஆதரவோட தான் விஜய் இன்னைக்கு முதலமைச்சரா பதவியேற்க போறாரு. சோ நம்ம கடந்த காலங்களில் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா ரொம்பவே இந்த அரசியல் களம் வந்து சூடு பிடிச்சிருந்துச்சு. இப்போ தேர்தல் பிரச்சாரங்கள்ல எப்படி விஜய் மேல போக்கஸ் அதிகமா இருந்துச்சோ, தேர்தல் முடிவும் வந்ததுக்கு அப்புறமாவும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாட்களா விஜய் மேல மட்டும்தான் போக்கஸ் இருந்துச்சு. இப்போ எல்லாருமே தியேட்டர்ல போய் தான் மூவி பார்ப்பாங்க. ஆனா இப்போ எல்லாருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா டிவி முன்னாடி உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கான காரணம் பிரேக்கிங் பிரேக்கிங் பிரேக்கிங். விஜய் கூட யாரு கூட்டணி வைப்பாங்க, யாரு வந்து கலந்துட்டு போவாங்க அப்படிங்கிறது தெரியாம எல்லாருமே தவிச்சாங்க. குறிப்பா விஜயோட ரசிகர்கள் வந்து எங்க அண்ணனை எப்படியாச்சும் சிஎம் ஆக்குங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த ஒரு அரசியல் களம் அப்படிங்கிறது சூடு பிடிச்சிருந்துச்சு. தியேட்டருக்கு கூட நிறைய பேர் போகல, ஃபுல்லாவே டிவி முன்னாடி உட்காந்துட்டாங்க. ஏன்னா அந்த மியூசிக்கோட பிரேக்கிங் போட்டு வந்து நம்மளை பரபரப்பாக்கிட்டாங்க. பிபி கூட நிறைய பேருக்கு ஏறிடுச்சுன்னு சொல்லலாம். இதுல குறிப்பா இன்னொரு விஷயத்த சொல்லணும். ஒரு நபர் கூட அண்ணன் வந்து சிஎம் ஆக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மண்ணெண்ணை ஊத்தி தீ குளிக்க முயற்சி பண்ணியிருக்காரு. ஸோ அவருமே இப்ப மருத்துவமனையில இருக்கிறாரு. அந்த ஒரு சோக சம்பவமும் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருந்துச்சு. கடைசியா திமுக கூட்டணியில் இருந்த மற்ற கட்சியினரோட ஆதரவோட விஜய் வந்து சிஎம்மா ஆட்சி அரியணை ஏற போறாரு. அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. இப்போ விஜய் வந்து நிறைய குற்றச்சாட்டுகளை திமுக மேல வச்சிருந்தாரு. ஆனா இன்னைக்கு வந்து திமுக தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அதாவது முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து தான் கூட்டணியில் இருக்கவங்க வந்து போங்க பரவாயில்ல, நீங்க வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுங்க, உங்களோட ஆதரவை கொடுங்க அப்படின்னு பெருந்தன்மையா ஏத்துக்கிட்டார். அவர் வந்து எந்த ஒரு மறுப்புமே தெரிவிக்கல. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன? ஏன்னா பாஜக உள்ள வந்துடக்கூடாது. இப்போ தமிழ்நாட்டுல மற்றவங்க வந்து ஆட்சி பண்ணக்கூடாது, குடியரசு ஆட்சி வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தினாலதான் இந்த ஒரு முடிவுக்கு வந்து திமுக தலைவருமான முன்னாள் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து வந்திருக்காரு. சோ இந்த நேரத்துல ஃபர்ஸ்ட் வந்து 108 தொகுதிகளை வந்து வின் பண்ணி விஜய் வந்து ஒரு பெரும்பான்மையா வந்து உருவாக்கிட்டாரு. குறிப்பா 108 தொகுதிகளை வின் பண்ணி திமுக தனிப்பெரும் கட்சியா உருவெடுத்துடுது. இவங்களோட ஃபர்ஸ்ட் தேர்தல் இதுதான். இதுல நம்ம ஆரம்பத்துல இருந்து பார்த்தோம்னா விஜய் சரியான பிரச்சாரத்துக்கு போகல. ஏன்னா நிறைய பாதுகாப்பு காரணங்கள் கருதி அவருமே பாதியை கட் பண்ணிக்கிட்டாரு. சில இடங்கள்ல கம்மியான டைம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனால விஜய் போகவும் இல்லை. சில இடங்கள்ல வந்து காவல்துறையினருமே அனுமதி வந்து மறுக்கப்பட்டுச்சு. ஸோ இப்படி இருக்கும்போது விஜய் வந்து பிரச்சாரத்துக்கு போகல, மக்களை சரியா சந்திக்கல, எப்படி வரப்போறார் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தாலுமே வந்த கூட்டங்கள் எல்லாமே ஓட்டா மாறிடுச்சு. இது வந்து அந்த வேட்பாளர்களுக்கு விழுந்த ஓட்டான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. விஜய் அப்படின்ற ஒரு முகத்துக்கு விழுந்த மொத்த ஓட்டுக்கள் தான் இந்த 108 தொகுதிகள் அப்படிங்கிறத நாம வந்து இல்லைன்னு சொல்லவே முடியாது. கண்டிப்பா அது மட்டும்தான். இந்த ஓட்டுக்கள் எல்லாமே விஜய்க்காக விழுந்த ஓட்டுக்கள் மட்டும்தான். சோ இப்படி இருக்கும்போது 108 கிடைச்சாலுமே ஆளுநரை வந்து திரும்ப 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 போய் சந்திச்சாரு. 4ஆம் தேதி வந்து ரிசல்ட் வந்துடுச்சு. அதாவது 4ஆம் தேதி யாரு வந்து வின் பண்ணினாங்க அப்படிங்கிற ரிசல்ட் வந்தா கூட 4 டைம் வந்து ஆளுநரை சந்திக்கிறதுக்காக விஜய் போயிருக்காரு. 4ஆம் தேதி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா நான் என்ன ஆட்சி அமைக்க விடுங்க, எனக்கு பெரும்பான்மை இருக்கு, எனக்கு ஆதரவு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி 4 டைம் வந்து விஜய் வந்து ஆளுநரை சந்திக்க போயிருக்காரு. ஸோ இது இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் போகும்போது பெரும்பான்மை இல்லைன்னு திருப்பி அனுப்பிட்டார். ஸோ எப்படி வந்து ஒரு நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு சம் போட சொல்லுவாங்க, அப்போ நம்ம போட்டுட்டு கொண்டு கொடுப்போம், அப்போ கூட இது தப்பா இருக்கு, ஃபார்முலா தப்பா இருக்கு, திருப்பி ரீகரெக்ஷன் பண்ணிட்டு வா அப்படின்னு நம்மளை திருப்பி அனுப்புவாங்களே, அதே மாதிரிதான் விஜய்க்கு போக நடந்துச்சு. இல்ல நீங்க சரியா பண்ணல, டோட்டல் இன்னும் சரியா வரல, 118 வரணும்ப்பா, 108 தான் இருக்கு, 114 தான் இருக்கு, 116 தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி ரிட்டர்ன் அனுப்பிட்டே இருந்தாங்க. விசிகா ஃபர்ஸ்ட் ஆதரவு கொடுக்கறதா இருந்தாங்க. அப்புறம் 4 நிபந்தனைகளை முன் வச்சதுனால அவங்க கொடுக்கல. அதுக்கப்புறமா விசிகாவோட அலுவலகத்துக்கு போயிட்டு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இப்போ வந்து விசிகாவும் நாங்க விஜய்க்கு ஆதரவு கொடுக்கிறோம், தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுக்கிறோம், நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்ற கடிதத்தை கொடுத்துட்டாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்டா இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் வந்து இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சி வந்து ஃபர்ஸ்ட் விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறாங்க, அவங்க பின்வாங்கிட்டாங்க. இப்ப விசிக்கு வந்து ஆதரவு கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்களுமே நாங்களும் ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்றாங்க. இதனாலதான் விஜய்க்கு வந்து 120 எம்எல்ஏக்களோட ஆதரவு கிடைச்சிருக்கு.
கடைசியா இந்த 120 எம்எல்ஏக்களோட ஆதரவு எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்களை ஆட்சி அமைக்கிறதுக்கு அழைப்பு விடுங்கன்னு ஆளுநரை சந்திச்சு அந்த கடிதத்தை வந்து விஜய் கொடுத்துட்டாரு. ஸோ இதுதான் எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. ஸோ பூகம்பம் தான். இப்போ பொதுவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சீரியல் எடுத்துக்கிட்டோம்னா அடுத்தடுத்து என்ன நடக்கும், மெகா சீரியல்லாம் தொடர்ந்து நீண்டுகிட்டே போகும். ஸோ இந்த விஷயத்துல அரசியல் இந்த ஒரு ஆட்சி அமைப்பதும் மெகா சீரியல் மாதிரி இழுத்துக்கிட்டே போச்சு. ஏன்னா ஒரு சீரியலை வந்து பரபரப்பா கட்டும்போது ஒவ்வொருத்தர் ஃபேஸியா காட்டி வந்து நம்மளை பயமுறுத்துவாங்க. என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு ரொம்பவே மும்முரமாக்குவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த தேர்தலையும், இந்த தேர்தல் முடிவு வந்ததுக்கு அப்புறமா யார் ஆட்சி அமைக்க போறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக எல்லாருமே வந்து ஆர்வலா இருந்தாங்க. ஒவ்வொரு நியூஸ் சேனல்ஸ்லயுமே வந்து பிரேக்கிங் போட்டு நம்மளை வந்து ரொம்பவே பரபரப்பாக்குனாங்க. நிறைய பேருக்கு பிபிலாம் ஏறிச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா யாரிடம் ஆட்சி அமைப்பா அப்படிங்கிறதுல தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே மும்முரமா இருந்தாங்க. விஜய்க்கு யார் ஆதரவு கொடுப்பாங்க, யார் கலந்துட்டு போவாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருமே ஆவலா இருந்தாங்க. கடைசியா ஃபைனலா நாம ஜெயிச்சுட்டோம் மாறா அப்படின்ற மாதிரி வந்து விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க போறாரு. ஸோ இந்த டைலாக் தான், நீதி நேர்மை நியாயம் ஜெயிச்சுது அப்படின்ற மாதிரி விஜய் வந்து இப்போ ஃபைனலா முதலமைச்சர் ஆக போறாரு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களா பதவி ஏற்க போறாரு. ஸோ இந்த ஒரு நாளுக்காக தான் எல்லாருமே காத்துட்டு இருந்தாங்க. இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் யார் ஆட்சி அமைச்சாலும் பரவாயில்ல, விஜய் வந்து மாற்றத்தை கொண்டு வர போறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தினாலதான் வந்து இப்போ வந்திருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயத்த பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன மாற்றத்தை கொண்டு வர போறார் அப்படிங்கிறது தெரியல. முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை வந்து பாராட்டியே ஆகணும் நாம. ஏன்னா கூட்டணி கட்சியினர் வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கும் மறுப்பு தெரிவிக்கல. விஜய் அவர்களுக்கு வாழ்த்துமே தெரிவிச்சிருக்காரு. புதிய அரசு அமைப்பதற்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு அதில் ஒரு சில கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டீங்கன்னா 2500 ரூபாய் விஜய் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கு வந்து மு.க.ஸ்டாலின் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னு, நீங்க 2500 ரூபாய் உங்களால கொடுக்க முடியல, நிதி நெருக்கடி காரணமா அவடத்தை கொடுக்க முடியலன்னா கூட நாங்க கொடுத்துட்டு வந்தா 1000 ரூபாயாவது நீங்க மாசம் மாசம் கொடுத்துருங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காரு. அதே நேரத்துல இப்ப பாத்தீங்கன்னா திமுக என்னென்ன நலத்திட்டங்களை செஞ்சிருந்தாங்களோ அந்த ஒரு திட்டங்களை வந்து தொடர்ந்து செய்யுங்க அப்படின்ற மாதிரியுமே வேண்டுகோள் விடுத்திருக்காரு. இந்த ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு தரப்பினர் வந்து விஜய் மேல விமர்சனத்தையும் முன்வைக்கிறாங்க. அது என்னன்னா, நீங்க வந்து தீய சக்தின்னு திமுகவை சொன்னீங்க, இப்போ அந்த கூட்டணியில இருக்கவங்களை நீங்க கூப்பிட்டுருக்கீங்களே, அப்போ நீங்க என்ன சக்தி அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கிறது தெரியல. அதே நேரத்துல விஜய் வந்து கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா வந்து சிஎம் சார் என்னை பார்த்தா பயமா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு. இப்போ ஆட்சி அமைக்க முடியாம இழுத்தடிச்சாங்க விஜய் வந்து. ஆனா அது தொடர்பா ஒரு அறிக்கை கூட விஜய் வந்து வெளியிடல. ஸோ இதுக்கு என்ன கேட்கிறாங்கன்னா, நீங்க வந்து இப்போ உங்களுக்கு பாசிச பாயாசம் உங்களுக்கு இனிக்குதோ அப்படின்ற ஒரு கேள்வி வச்சிருக்காங்க. எதுக்காகனா, பாஜக பேரை சொல்றதுக்கே விஜய் பயப்படுறாரு, ஆளுநரை எதிர்த்து பேசுறதுக்கும் விஜய் பயப்படுறாரு. இப்படி இருக்கக்கூடியவர் எப்படி பாஜகவை எதிர்த்து பேச போறாரு, தன்னோட கொள்கை நிலைப்பாடை வந்து விஜய் மாத்திக்கிட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து முன் வச்சிருக்காங்க. ஏன்னா விஜய் வந்து எப்பவுமே பேசவும் இல்லை இதை பத்தி, பாஜக வந்து எப்படி எதிர்க்க போறான்னு தெரியல. முன்ன ஆண்டா கட்சிகள் எல்லாம், அதாவது திமுக எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, பாஜக இது சொன்னாலுமே கேட்க மாட்டாங்க. மும்மொழி கொள்கை உள்ள வரும்போது கூட எதிர்த்து போராடினாங்க. மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டா மட்டும்தான் நாங்க நிதி கொடுப்போம்னு சொன்ன நேரத்துல கூட கண்டிப்பா நாங்க ஏத்துக்கவே மாட்டோம் அப்படின்னு நிலைப்பாடோட உறுதியா இருந்தாங்க. ஸோ இந்த நேரத்துல விஜய் பயப்படுவாரோ அப்படின்ற மாதிரியா இருக்குது. ஏன்னா அவரோட ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாத டைம்ல கூட அவர் எதிர்த்து பேசவும் இல்லை. ஸோ இப்படி இருக்கும்போது பாஜகவுக்கு வந்து விஜய் வந்து ஆதரவு கொடுப்பாரோ அப்படின்ற ஒரு பயமும் வருது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. இருந்தாலும் எதிர்கட்சியா வந்து திமுக உட்காடுறாங்க. ஸோ அதனால வந்து கண்டிப்பா திமுக வந்து பாஜகவை உள்ள அனுமதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது 100% உண்மைதான். ஆனா விஜய் அவர்கள் என்னென்ன நிலைப்பாடு எடுக்க போறாரு, பாஜகவுக்கு எதிராக திமுக போராடின மாதிரி விஜய் போராடுவாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்குது. ஏன்னா நான் மாற்றத்தை கொண்டு வர போறேன், தமிழ்நாட்டில் எதுவுமே சரி கிடையாது, சட்டம் ஒழுங்கு சீர் கிடையாது, பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள் முன் வச்சிருந்தாரு. இதெல்லாம் மாத்த போறேன்னு சொல்லிட்டு தான் விஜய் வந்து ஆட்சியில் அமர்ந்திருக்காரு. மக்களுமே மாற்றத்தை எதிர்நோக்கி தான் விஜய்க்கு வந்து வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. இந்த மாற்றம் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறது வரக்கூடிய காலங்கள்ல தெரிய வரும். இதுல டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படின்ற மாதிரி தான் போக போகுது. வரக்கூடிய காலங்கள்ல கண்டிப்பா 2 பேருக்குமான மோதல் அப்படிங்கிறது ஃபயர் மாதிரி இருக்கும். அதுல எந்த விதமான டவுட்டுமே வேண்டாம். ஏற்கனவே ஆளுங்கட்சியா இருக்கும் போதே வச்சு செய்வாங்க திமுக. இப்போ எதிர்கட்சி சொல்லவே வேண்டாம், அவங்களோட கேம் அப்படிங்கிறது கண்டிப்பா ஃபயர் மாதிரி தான் இருக்கும். ஸோ வரக்கூடிய காலங்கள்ல எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் பாஜகவை உள்ள விட மாட்டாங்க. அதுக்கு டிவிக்கு எந்த அளவுக்கு இருக்க போறாரு, பாஜகவை உள்ள அனுமதிக்க போறாரா, அவங்களோட சில நிலைப்பாடுகளுக்கு ஓகே சொல்ல போறாரா அப்படின்ற ஒரு கேள்வியுமே எழுது. விஜய் கண்டிப்பா குரல் கொடுக்கணும். இதுல விஜய் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுறது, செய்தியாளர்களை சந்திக்க மாட்டாரு, நிறைய விஷயங்களை வந்து பேச மாட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது.
கண்டிப்பா வரக்கூடிய காலங்கள்ல விஜய் வந்து செய்தியாளர்களை சந்திச்சே ஆகணும். ஏன்னா யாரா இருந்தாலுமே செய்தியாளர்களை சந்திப்பாங்க, எந்த தலைவரா இருந்தாலுமே செய்தியாளர்களை சந்திப்பாங்க. ஆனா விஜய் மட்டும்தான் அதை வந்து ஓரம் கட்டிக்கிட்டே இருக்காரு. விஜய் வந்து அரசியலுக்கு புதுசுதான். சோ கண்டிப்பா நிறைய கத்துக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. பார்க்கலாம் என்னென்ன. செங்கோட்டையன் இருக்கிறாரு கூட, வந்து ஒரு மூத்த அரசியல்வாதியான செங்கோட்டையன் அவர்கள் இருக்காரு. ஸோ அவர்கிட்ட இருந்து நிறைய கத்துக்க வேண்டியது இருக்குது. பார்க்கலாம் விஜய் வந்து என்ன மாற்றத்தை கொண்டு வர போறாரு, இவங்க 2 பேருக்கான ஒரு ஃபயர் மோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது வரக்கூடிய காலங்களில் தெரிஞ்சிடும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் வந்து சிஎம் ஆகிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவரு எந்த மாற்றத்தை கொண்டு வருவாருன்னு நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. அதே நேரத்துல விஜய் வந்து ஆட்சிக்கு வந்தார்னா இது சரியா இருக்கும்பா அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது எதுவா இருக்கும்? ஏன்னா மாற்றத்தை நோக்கி தான் அவர் வந்து பயணிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கண்டிப்பா பார்க்கலாம். ஏன்னா விஜய் அப்படின்ற ஒரு முகத்துக்காக மட்டும்தான் 108 தொகுதிகளை வந்து வாரி கொடுத்திருக்காங்க மக்கள். அவரோட முதல் கையெழுத்து என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையுமே மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.